கண்டிப்பா இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோவை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஷாக் ஆயிருப்பீங்க. என்னடா நடக்குதுங்க, பார்வதி பெஸ்ட் பெர்ஃபார்மரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பார்வதியை பெஸ்ட் பெர்ஃபார்மரா சூஸ் பண்ணி கேப்டன்சி டாஸ்க்லயும் பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டாங்க. இது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை இப்போ சூஸ் பண்றது தப்பா ரைட்டா அப்படின்றது அதுக்கப்புறம் பார்க்கலாம். முதல்ல இந்த வீட்டுக்குள்ள இருக்கவனுங்களெல்லாம் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் இருக்குல்ல, அது எதன் பேசிஸ்ல வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே வரலங்க. ஒரு வீக்கெண்டு விஜய் சேதுபதி வந்து அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாருன்னு அப்படின்னு பாக்குறேன். ஆனா அதெல்லாம் யோசிக்காம அவனுங்க பாட்டுன்னு ஏதோ ஒரு இதுல எவனோ ஒருத்த வந்து ஆரம்பிச்சிடறான். ஃபர்ஸ்ட் அந்த காரணத்தை பிடிச்சிட்டு ஓகே இந்த காரணம் நல்லா இருக்கு, ஓகே இது எல்லாம் சொல்லுன்னு சொல்லி லைனா அப்படியே சொல்லிட்டு வராங்க. இதுதான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த தேர்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா பார்வதியை சொல்றாங்க, பார்வதி வந்து பாத்தீங்கன்னா தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து விடுங்கள். என்ன பார்வதி பர்ஃபார்மன்ஸ் தெரிக்குதே அவ்வளவுதான் போல இருக்கு. இதுக்கப்புறம் பார்வதிக்கு ஆல்ரெடி வெளியில ஒரு பக்கம் முட்டு கொடுக்கறது வேற ஆள் இருக்கு. ஸோ பார்வதியும் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி பெட்டரா பண்ற மாதிரி இருக்கு. அவள்தான் போல இருக்கு, பார்வதி கப் அடிச்சிருவாங்களோ டைட்டில் வின்னர் ஆயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதெல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அவ்வளோ அவசரப்படுறாங்க. என்ன நடந்தது அப்படின்றது டீடைல்டா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேர் ரீச் ஆகும். ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா, பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் பர்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்வதியை சூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க தான் பெஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கான காரணங்கள் சொல்லணும்ல. அந்த காரணங்கள் அதை சொல்கிறத கேட்கும் போது தான் அடங்குய்யால என்னடா இதெல்லாம் காரணமா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட பஜாரி மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க. அதெல்லாம் குறைச்சி இந்த வாரம் வந்து ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து பண்ணாங்க. அதனால நாங்கள் பார்வதியை சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க பாருங்க. நான் செதறிட்டேன். டேய் உங்க அறிவுலாம் எங்கடா போகுது அப்படின்ற மாதிரி. அவர் கொடுத்த டாஸ்க் என்ன, பார்வதி இப்ப இந்த வாரம் பெஸ்டா இருந்தாங்களா ஒஸ்டா இருந்தாங்களா அப்படின்னு கேட்கல. ஆக்சுவலா அவர் கொடுத்தது வந்து ஓவரால் வீட்டில் இந்த கொடுக்கப்பட்ட டாஸ்க்கும் சரி வீட்டு வேலையும் சரி எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது யார் நல்லா வேலை செஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை சொல்லுங்கடானா பார்வதி வந்து கோவப்படுவாங்க. எப்பவுமே ஒரு மாதிரி கொந்தளிப்பிலே இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப காமா இருந்தாங்க. அதனால ஓகே நாள் கூட கொஞ்சம் இதுவாக இருந்தாங்க. ஆனால் அடுத்த நாள்லாம் அடங்கிட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்த வேலையை செஞ்சுட்டாங்க. அதனால பார்வதி இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நாங்க பார்வதி கொடுக்குறோம் அப்படின்னு அப்படி கொடுக்க கூடாதுடா. டாஸ்க் அதுக்கான டாஸ்க் இல்லடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு யோசிக்க தோணும், அப்ப பிரவீன் ராஜ் சபரி இவங்க ரெண்டு பேருக்கு ஏன் ப்ரோ கொடுக்கல, சபரிலாம் நல்லா தானே பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சபரி வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்கு ஆல்ரெடி செலக்ட் ஆயிட்டாரு. அந்த ஸ்டார் வாங்கினார்ல. ஸோ அவரும் சரி பிரவீன் ராஜும் அந்த ஸ்டார் வாங்கினால டேரக்டாக பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து போயிடுவாங்க. அதனால அவங்க ரெண்டு பேரையும் சொல்லக்கூடாதுன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சூஸ் பண்ணும்போது அதில் அதிகப்படியான ஓட்டு வந்து பார்வதி தான் வந்தது. ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குத்துறானுங்க. எனக்கு அங்கே தான் தோணுச்சு, அப்போ அந்த சுபிக்ஷான ஒரு பொண்ணு இருந்ததுல, உண்மையிலே சொல்கிறேன் சுபிக்ஷாவோட எஃபெக்ட்டை வந்து நம்மளால பாராட்டணும். ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ எஃபர்ட் போட்டுது. ஆக்சுவலாக ஒவ்வொரு தடவையும் ரூம் சர்வீஸாக இருந்து ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு பொருளும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு இப்போ கூட அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லும்போது கூட கொஞ்சம் அழுத மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தது. இந்த மாதிரி என்னோட ஸ்டார்லாம் பறி போயிடுச்சு, எங்க உழைப்பு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சுல. உண்மை, ஏன்னா அவ்வளோ பொலைட்டா உண்மையில அந்த பொண்ணு வேலை செஞ்சது. ஸோ அதுக்கான ஒரு கிரெடிட்ஸ் வந்து வந்திருக்கணும். அங்க வரல, ஓகே ஸ்டார் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த இடத்துல பெஸ்ட் பர்ஃபார்மர்ல எதை பார்த்து கொடுக்கணும், அந்த பொண்ணு உண்மையிலே உழைச்சிருக்கு. இங்க உழைச்ச இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. இந்த வாரத்தில் வந்து எல்லா வீக்லி, அதாவது இந்த ஹவுஸ் ஹோல்ட் வேலை இருக்கலாம் பாத்திரங்கள் இந்த வேலையும் பார்க்குறாங்க, பிளஸ் டாஸ்க்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இவங்கள பார்ப்பீங்களா, ஒருத்தவங்க 4 வாரமா எதுவுமே பண்ண மாட்டாங்க, திடீர்னு 5வது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா பண்றாங்க. ஸோ இவங்க கொஞ்சம் பெட்டரா பண்றாங்க, அதனால இவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ இங்க ஃபுல்லா உழைச்சி இங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு பொண்ணு நிக்குது, அப்போ அந்த பொண்ணுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. சரியான பைத்தியங்களை தூக்கி வந்து வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எந்த பேசிஸ்ல செலக்ட் பண்றீங்க, ஏன்டா உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி. நான் பார்வதி கொடுக்கிறது வந்து தப்புன்னு சொல்ல, பார்வதி கொடுக்கலாம். ஆனா எல்லாத்தோட பார்வதி பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்றத பார்த்து கொடுத்தா அதை ஒரு காரணமா சொல்லி கொடுத்தா ஓகே. இங்கே வந்து முன்னே இருந்தது கம்பேர் பண்ணும்போது முன்னே இருந்ததை விட கரிகாலா இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டடா நீ அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. பார்வதிக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லடா, கொஞ்சம் தேறிட்டு வரடா நீனு, கொஞ்சம் உனக்குள்ளேயே கொஞ்சம் நல்ல மனசு நல்ல குணம்லாம் இருக்குது, அதனால உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. இவ்வளோ நாள் பேயா பார்த்த பார்வதி வந்து கொஞ்சம் வந்து மனுஷத்தன்மையோட பார்த்ததுனால உடனே மனம் இறங்கி மொத்தமாக கொட்டிட்டானுங்க, எத்தனை வந்து ஓட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதில் வந்து பிக் பாஸ் சொல்ல போகிறாங்க, இந்த குரூப்பிசம் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு, ஏன்னா எல்லா வாட்டி குரூப்பிசம் சொல்லுவாங்களே, இவங்க எல்லார்ட்டையும் சண்டை போட்டுருவாங்க. சண்டை போட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்க குரூப்பிசம் தானே அட்டாக் பண்ணுது, ஆப்போசிட் இருக்க குரூப்பிசம் தான் அட்டாக் பண்ணதுன்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ட்ரோல் பண்றாரு. ஸோ இதில் பிரவீன்லாம் இருக்கார்ல, அவர் வந்து அந்த ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஃபன்னாக தான் அந்த ஒரு இதை ஓட்டெல்லாம் குத்திருப்பாரு. இந்த பார்வதிக்கு என்னால் என் வாயிலேருந்து பார்வதி பெஸ்ட் வருவோம் சொல்ல முடியல, இருந்தாலும் சொல்கிறேன். அப்புறம் ஏன் சொல்கிறேன், ஒரு 10 பேர் சொல்லிட்டாங்கன்னா சொல்லிடணும். அதாங்க இப்போ இதுக்கு முன்னாடி எப்படின்னா கனி வந்து ஆரம்பிப்பாங்க, கனி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓகே இந்த காரம் நல்லா இருக்கே, ஓகே எல்லாரும் குத்துவோம், கனி இப்போ சொல்லிட்டாங்களா சபரின்னு சொல்லிட்டாங்களா, சபரிக்கெல்லாம் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு போட்டுருவானுங்க. அதாவது 10ஓட 11 போயிடணும். சுயமாக யோசிச்சு ஓகே ஓவராலாக அந்த வீட்டில் யார் வேலை செஞ்சதுன்னு பார்க்கணும்ல.
எனக்கு இவங்க பார்வதி கொடுத்தது பிரச்சனை இல்லைங்க. என்ன ப்ரோ பார்வதிக்கு இப்போ கொடுக்கவே கூடாதா, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. டே 2 டாஸ்க் ஆரம்பிச்சு முத நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் திவ்யாவுக்கும் அந்த கான்ஃப்ளிக் போயிட்டு தான் இருந்தது. அதை தான் வாழைப்பழத்தை வாயில் வச்சுன்னு ஒரு மாதிரி வந்து பேச சிரிச்சாங்க பார்த்தீங்களா, ஒரு வில்லன் சிரிப்புலாம் சிரிச்சாங்களா, அதெல்லாம் முத நாள் ஓகேவா. முத நாள் வரைக்கும் அப்படி தான் இருந்தது அந்த பார்ட்டி. அது சிரிப்பாயும் மறக்கவே முடியாதுங்க, செம்ம ட்ரோல் அது. விடமாட்டேன் மேனேஜர், உன்னை விடமாட்டேன், இதுக்கப்புறம் என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்ககிட்ட தான் இருக்கும், இப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கேட்கும் போது கேவலமாக இருக்குல்ல, இதை விட கேவலமாக இருக்குது. ஸோ அப்படி தான் பார்வதி வந்து டே 1 ஃபுல்லாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட பார்வதி என்ன பண்ணாங்க, ஒரு நாள் கழிச்சு திவ்யா எப்போ மேனேஜர்லேருந்து போனாங்களோ, எப்போ விக்கல் சீக்கிரம் வந்தாரோ அப்போ வந்து அவங்களுக்கு திடீர்னு ஞானம் பிறந்துச்சு. என்னன்னா ஓகே அவள திவ்யா போயிடுச்சு, இப்போ வந்து பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் மேனேஜராக நம்ம இருக்கோம், நம்மளை தூக்காமல் திவ்யாவை தூக்கிட்டாங்க, இப்போ காமிக்கிறேன்டா பர்ஃபார்மன்ஸை, இப்போ பர்ஃபார்மன்ஸை காமிச்சா என்ன ஆகும், திவ்யா மேலே தான் மொத்த தப்பு இருக்க மாதிரி போயிடும். ஸோ அது ஆப்வியஸாக திவ்யா மேலே தான் தப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்வதி அப்போ திவ்யா கிட்ட தான் பிரச்சனை இருக்குது, பார்வதி கிட்ட பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உழைப்ப கொட்டினாங்க. அது வேணும்னே தான் கொட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் பார்வதி வேலை செஞ்சாங்க, நானும் அக்செப்ட் பண்ணுறேன். பார்வதி வேலை செய்யலன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஜெனியூனாக நான் பார்க்கும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது. ஏன்னா நார்மலாக பார்வதி அப்படிலாம் பார்க்க முடியாது. இப்போ அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் பேசும்போது அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அதுதான் அவங்க ஒரிஜினல் ஆட்டிடியூடு. ஸோ அது எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளியே காமிக்காமல் எவ்வளோ தான் திட்டு வாங்கினாலும் அடக்கிக்கிட்டு சில விஷயம்லாம் பண்ணாங்க. அதுக்கு உண்மையில பாராட்டலாம், ஓகே பார்வதி நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, பார்வதி வந்து நல்லா பண்ணாங்க, அதாவது கொஞ்சம் பெட்டராக பண்ணாங்க, முன்னாடி இருந்ததை விட ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குத்துறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்னு தெரியல. இந்த சுபிக்ஷாவும் வந்து அதுவும் என்ன பண்ணுதுன்னு இந்த இவங்க அதாவது தான் உழைச்சோம் ஸ்டார் வாங்கணும், என் உழைப்பெல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறல்ல உனக்கு. அதாவது அந்த பொண்ணு கூட மூளை இருக்கணும், நம்ம ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்கோம், அந்த எஃபர்ட்டுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல, இது வந்து ஒரு தப்பு அப்படின்றத நம்ம தான் போய் முதல்ல அங்கே சொல்லணும். பார்வதி கொஞ்சம் பெட்டராக பண்ணதுனால பார்வதின்னா அது என்னால் ஓப்பனாக சொல்ல அக்செப்ட் பண்ண முடியல. வீட்டுக்குள்ளே இருக்கணும் எவனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யோசிக்கிறானுங்களா இல்லையான்னு தெரியல. சில பேர் வந்து மாற்றி தான் குத்துனாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. சில பேர் எஃப்ஜே சொன்னாங்க, எஃப்ஜே நான் அந்த அளவுக்கு நோட் பண்ணல, எஃப்ஜே வந்து உழைச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சுதான் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் லைவில் பார்க்கும்போது அதிகமாக சுபிக்ஷா வந்து எஃபர்ட் போட்ட மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல். அது வேணா சொல்ல மாட்டேன், அது சரியான கிரிஞ்சு கொடுன்னு. அது வந்து ஊரே மாற்றும். அதாவது கேமரா செக் பண்ணுது, மைக் செக்கிங் 1 2 3ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேமரா செக்கிங், கேமரா மொத்தம் 60 கேமரா இருக்கா, 60 பார்க்குதா நம்மளா பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிற ஒரு பார்ட்டி வேணா. ஸோ அந்த பார்ட்டியை வந்து நம்ம பற்றி அதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சுபிக்ஷாவை பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த பொண்ணு எஃபர்ட் போட்டுது. ஆனால் அந்த பொண்ணுக்கான எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மதிக்கலை இங்கே எவனுமே அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ மொத்தமாக தூக்கி பார்வதி கொடுத்துட்டானு, கொடுத்தும் ஒரு பிரோஜனம் இல்லை. கேப்டன்சி டாஸ்க்கில் பார்வதி ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஆனால் ஜெயிக்கணும், என்ன பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி டாஸ்க்கில் பார்வதி ஜெயிக்கணும், ஜெயிச்சு கேப்டனாக வரணும். இவ்வளோ நாள் எல்லா கேப்டனுக்கும் பார்வதி என்ன பண்ணாங்களோ எல்லாரும் சேர்ந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசைங்க. அதை பார்க்கணும், ஆக்சுவலாக ஒரு தடவை பார்க்கணும் அது. ஏன்னா ஒரு கேப்டனையாவது நிம்மதியாக வாழ விட்டியாமானின்னு நீ வா. அப்போ தான் அதாவது எல்லாத்தையும் இவ்வளோ நாளில் பண்ணிட்டாங்க, அதாவது ஒரு 4 வாரத்தில் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணும்போதெல்லாம் வெளியிலேருந்து முட்டு கொடுத்துட்டானுங்க பயங்கரமாக. ஸோ இப்போ என்னன்னா இப்போ 5வது வாரத்துலேருந்து நான் திருந்தி புத்தராக மாற போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க முடிவு எடுத்துருக்காங்க. மாறினா நல்ல விஷயம் தான், இல்லைன்னு நான் சொல்ல. இருந்தாலும் அதில் வந்து எப்படி சொல்கிறது, அப்போ பழைய விஷயத்தை யாரும் திருப்பி அடிக்கக்கூடாதா, அப்போ பழைய இது இப்போ தான் பார்வதி திருந்திச்சப்பா ஏன் அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா வாங்கினவன் திருப்பி கொடுக்க மாட்டானா, வாங்கினவன் திருப்பி கொடுக்கணும்ல, இவ்வளோ நாள் எல்லாத்தையும் பண்ணிட்டல திருப்பி தான் அடிப்பாங்க. இப்போ சபரி வந்து திருப்பி அடிக்கிறான், திருப்பி வேணும்னே பண்ணுறான்னா பண்ண தான் செய்வான். அது வந்து மக்களுக்கு பிடிக்காதல இல்லை, மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவள் இவ்வளோ பண்ணிட்டல அனுபவி அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. நீங்க என்ன வேணா டீம் வச்சு முட்டு கொடுங்க, ரியாலிட்டி மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த ப்ரோமோட கமெண்ட்ஸில் போய் பாருங்களேன், பார்வதி பக்காவா நடிக்கிற மானின்னு ஆக்சுவலாக யாரும் மக்களே நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி மொத்த கமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு. ஆனால் உண்மையிலே கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பார்வதியிட தெரியுது, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதுக்கப்புறம் அப்படியே போகணும். இது நடிப்பாக இருந்தால் கூட அப்படியே கேரி பண்ணுங்க, தயவு செஞ்சு உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் திருப்பி காமிக்காதீங்க. ஏன்னா நான் சர்வைவல் ஷோ இப்போ தான் 2-3 எபிசோட் திருப்பி பார்த்தேன். நான் இந்த ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகும்போது அந்த இதெல்லாம் பார்த்தேன். அப்போ பார்க்கும் போது தான் தெரியுது பார்வதியோட ஒரிஜினல் கேரக்டர் அதுதான். இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா அதுதான், அவங்க சொன்ன மாதிரி அவங்க தான் ரியல். இப்போ இருக்கிறது வந்து ஃபேக், அது அவங்களே ஒத்துப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது பார்வதி தான் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றத பார்க்கும்போது எப்படி இருந்தது, அதிர்ச்சிக்குள்ளானீங்களா இல்லை ஓகே பார்வதிக்கு கரெக்டான ஒரு இதுதான் அப்படின்ற மாதிரி தோணுதா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.